ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ கண்டினியூஸாக ஒரு 30-40 பேர் வந்து என்னோட வீடியோஸை டெய்லியும் பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஆஃப் நீங்கள் வந்து சில விஷயத்தை வந்து கற்றுக்க முடியும் இதனால். அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் ஆகட்டும், மார்க்கெட்னா என்ன, அதே மாதிரி மார்க்கெட் ஏன் இன்னைக்கு அப் ஆச்சு, டவுன் ஆச்சு, எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸ் வியூஸை வந்து நீங்கள் என்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நல்ல ஒரு ரெக்கவரியில் உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் நியூஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேசிவ் ரெக்கவரின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் வந்து மெயினாக வந்து இன்னைக்கோட அஜெண்டாவை பார்ப்போம். ஸோ ஓப்பனிங் என்ன, குளோபல் மார்க்கெட்டு, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக, அதே மாதிரி கார்ப்பரேட் நியூஸ் என்ன இருக்குது, டாப் ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் தான் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் நேற்று வந்து ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு புல்லிஷ் வந்து ரீபவுண்ட் ஆயிருந்துச்சு. இது ஆனால் டெட் கேட் பவுன்ஸாக நான் வந்து இதை கன்சிடர் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு லெவலாக நான் வந்து பார்க்குறேன். ஏதாவது 2008 வந்து ஒரு லெவல் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஒரு மூமெண்ட் அழகாக கொடுத்துருந்தது. அப்படியே 100% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. ஸோ அதே மாதிரியான பர்சன்ட் ரிட்டர்ன் தருமா அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு 2.5% வந்து ஏறி இருக்கு. அதாவது 466 பாயிண்ட் வந்து இன்னைக்கு வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. இப்போ கரண்டாக வந்து 23,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் தான். நான் சொல்லியிருந்தேன் 23,000 மேலே வந்து க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அடுத்த ரேலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2% வந்து இன்னைக்கு ஏறி இருக்கு. அதாவது 1650 பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஏறி இருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி 2.5% வந்து ஏறி இருக்கு. ஸோ சென்டிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் புல்லிஷாக இருந்துச்சு. மெயினாக வந்து ரீசன் வந்து அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் செக்டார் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஐடி, இன்ஃப்ரா அது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அரௌண்ட் வந்து 2%லேருந்து 2.5% வரைக்கும் இருந்துச்சு. அண்டர் ப்ரெஷரில் இருந்தது என்னென்ன அப்படின்னா ஃபார்மா, அதே மாதிரி பியூசி பேங்க்ஸு, யூட்டிலிட்டி, இந்த என்ஹெச்பிசி இந்த மாதிரியான சில ஸ்டாக்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு மூமெண்ட் இருந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கரெக்டாக வந்து ட்ரம்ப் வந்து நியூஸ் விடுறாரு. அதாவது ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, 5 நாளைக்கு வந்து பாஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போதைக்கு ஈரான் எது மேலேயும் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைக்கை வந்து பண்ண மாட்டோம். ஸோ இப்போதைக்கு வார் கிரைசிஸ் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இதை நிறைய பேர் நம்பலை. பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு ஏன் நம்பலை அப்படின்னா இதே தான் வெனிசுலாலையும் சொன்னார். வெனிசுலாவில் ஆனால் அட்டாக் பண்ணார். ஸோ அதுபடி வந்து இன்னைக்கு இவர் இங்கே சொல்லிட்டு அடுத்த 2-3 மணி நேரத்தில் வந்து ஈரானை காலி பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சாங்க. பட் ஆனால் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவர் ஸ்டாக் மார்க்கெட்டை இப்போ வந்து நல்ல ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இப்போ எல்லாமே வந்து அந்த மார்க்கெட்டை வந்து கன்சிடர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஏன் அப்படின்னா வெனிசுலாவில் வந்து ஈஸியாக போயிட்டு அவரால் எடுத்துகிட்டு வர முடிஞ்ச அளவுக்கு ஈரானில் போயிட்டு அது பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் ஈரானோட மேசிவான ஒரு மிசைல்ஸ் எல்லாமே அவங்க வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் அவங்கக்கிட்ட ஒரு ஆயில் அப்படின்ற ஒரு கணமும் இருக்குது. அதே மாதிரி சைனா, ரஷ்யா வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்காங்க. நார்த் கொரியா வேணும் அப்படின்னா உள்ளே வரேன் அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நல்ல ஒரு யூஎஸ் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ட்ரம்ப்போட அந்த ஈரான் பாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நாள் வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன், மிலிட்ரி ஸ்ட்ரைக் எதுவுமே வந்து அகைன்ஸ்டாக ஈரானுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இமீடியட்டாக வந்து நேற்று வந்து நிஃப்டி ஆகட்டும் எல்லாமே வந்து 1000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ரெக்கவரி கொடுத்துருந்துச்சு. C² ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து அரௌண்ட் வந்து 2.2% மேலே வந்து இன்னைக்கு வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. குரூடாயிலோட ப்ரைஸ் வந்து அப்படியே கிராஜுவலாக இறங்குச்சு. அதாவது $100 வரைக்கும் நேற்று வந்து போயிருச்சு. ஸோ அது எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 16%, அதாவது $116 16% வந்து ஸ்லாப் ஆகிருக்கு. ஸோ ரிலீஃப் ஒன்று கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு. ஸோ இம்போர்ட் பில்லு வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் வந்து ரொம்ப கம்மியாகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் சொல்லியிருக்காங்க இதை வந்து நாங்கள் வந்து டினே பண்ணுறோம், அதாவது நாங்கள் மறுக்கிறோம், எங்ககிட்ட யாரும் வந்து பேசலை, நாங்கள் பேசவும் தயாராக இல்லை. ஸோ அன்சர்டினிட்டி, வாலட்டிலிட்டி வந்து கண்டினியூஸாக ஈரான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஈரானோட இழப்பு தான் வந்து பெரிய இழப்பாக வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அவரோட அந்த காமினி அப்படின்றவங்கள வந்து இறந்துட்டாரு.
ஸோ அவர் இறந்தது வந்து அவங்களால அந்த தாக்கம் வந்து இன்னுமே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனாலேயே வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான விருப்பம் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க சைடில் இருந்து அதனால பெருசாக வந்து நாங்கள் குளோபலாக வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு நியூஸில் வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி ஓகே நாங்கள் வந்து ஓரளவுக்கு வந்துடுறோம், பட் ஆனால் வந்து நாங்கள் சொல்கிற விதியுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு சீஸ்கொயர் வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாவோட கோயிங் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட்டாக வந்து ருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 94 ரூபா போகுதுங்க. அதாவது 91 ரூபா அப்படி இருக்கும் போதுலேருந்தே நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ருப்பியோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தாண்டி யூஎஸ் மார்க்கெட்டும் நீங்கள் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம 60 ரூபால இருக்கும்போது அவங்க வந்து உள்ளே வராங்க. இப்போ 93 ரூபா வரும்போது அவங்க நல்லா செல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இதே கணக்கில் நம்மளும் பண்ணலாம். அதாவது நம்ம யூஎஸ்ல போயிட்டு 93 ரூபா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ருப்பி வந்து 140 ரூபா 150 ரூபா போகும்போது நம்ம வித்துட்டு வந்தோம் அப்படின்னா 2 வேல்யூ நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரெஷராக இருக்குது. பட் ஆனால் டிஐஸுக்கு இப்போ வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. பிகாஸ் ஆஃப் நேத்தே வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு அன்சர்டினிட்டி போயிட்டு இருக்கு, வாலண்டிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, கொரோனா பீரியட் மாதிரி இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் குளோபல் மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே அரௌண்ட் 1.5% மேலே வந்து அப்பில் தான் இருந்துச்சு. ஸோ மெயினாக வந்து ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்துச்சு. ஏஷியா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி ஹான்சாங் எல்லாமே நல்லா வந்து நேற்று ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தாங்க. யூரோப் மார்க்கெட்டும் சேம் அதே தான். செக்டார் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி, அதே மாதிரி இன்ஃப்ரா, ஐடி, ரியாலிட்டி, ஆட்டோ, மெட்டல், எஃப்எம்சிஜி எல்லாமே அரௌண்ட் 1%லேருந்து 2% வந்து இன்றைக்கி அப்பில் இருந்தாங்க. பட் ஆனால் பியூசி பேங்க் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார்மா அதே மாதிரி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஃபார்மா நல்லா இருந்துச்சு. ஃபார்மா இன்னைக்கு கொஞ்சம் லூசராக தான் இருந்தாங்க. ஸோ இதுக்கான கிளாசிக் ரீபவுண்ட் பேட்டர்ன் வந்து மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மெயினாக வந்து ஐடி அண்ட் இன்ஃப்ராக்கு வந்து இப்போ வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ரேலி போயிட்டு இருக்கு. ஸோ டாப் 5 கெய்னர் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாசா டெக்னாலஜி, அதாவது கேமிங் செக்டாரில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து 6% இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட ஸ்டாக் வேல்யூமே வந்து அண்டர் 300 தான் இருக்கு. நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, கிராஜுவலாக இறங்கி இருந்துச்சு. பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஷார்ப் ரீபவுண்ட் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா கோல்டு வந்து 1 லட்ச ரூபா தொட்டுட்டு அப்படியே வந்து 1,10,10,000 ரூபாய்க்கு மேலே போனதால ஸ்ரீராம் ஃபினான்ஸை வந்து அப்படியே வந்து ரீபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா, அதாவது இண்டிகோ, அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர் குளோபல் ஏவியேஷன் சொல்லுவாங்க, இவங்க வந்து இந்த குருடாயிலோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக இண்டிகோ வந்து பயங்கரமாக ஏறிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். எட்டனாலை பொறுத்த வரைக்கும் நியூ ஏஜ் கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ டெலிவரிக்கு வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்ம காலத்துல வந்து ஒரு டெலிவரி வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நியூஜன் அவங்க வந்து வராங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஜென்ரேஷனா வந்து இந்த ஸ்டாக்கை வந்து வளர வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்த உடனே எட்டனால வந்து ஜொமேட்டோ வந்து நல்லா வந்து ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ரா, ஸோ லாஸ்ட் அண்ட் டூ ப்ரோ வந்து அந்த ரேட்ல தான் கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி நம்மளுக்கு. ஸோ எத்தனை பேர் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இவங்க வந்து இன்ஃப்ராவோட ஆர்டர் வந்து ஒன்று வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக வந்து ஒரு கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க இவங்களோட கேபிட்டலில். ஸோ அதனாலே வந்து எல்என்டியை வந்து இன்னைக்கு மேலே ஏற்றுனாங்கன்னு தான் சொல்லணும். எஸ்டர்டேயோட பிக் லாஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இண்டிகோ. பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் பிக் கெய்னராக இருக்காங்க. ஸோ இதை தான் வந்து மார்க்கெட்டோட ரேலின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். டாப் 5 லூசர் பார்க்கலாம். டாப் 5 லூசரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சன்ஃபார்மா வந்து டாப் 5 லூசரில் வந்து சன்ஃபார்மா தான் ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்காங்க. அதாவது என்ஹெச்பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூசி யூட்டிலைசேஷன் செக்டார் வந்து மெயினர்லி ஒரு ப்ரெஷரில் வந்து இருக்குது. ஒரு 1.5% வந்து கீழே விழுந்துருந்துச்சு. அதேமாரி கிராம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்டு ரேட் வந்து சென்சிட்டிவாக இல்லை, செக்டார் வந்து கேஷியஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் 0.7% வந்து கீழே விழுந்துருந்துச்சு. பாரதி ஏர்டெல் அதே மாதிரி தான், அதாவது நியர் ஃப்ளாட் பர்ஃபார்மன்ஸில் வந்து இப்போ வந்து பாரதி ஏர்டெல் வந்து வந்திருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ் ஸ்டாக்கு, பட் ஆனால் லோ பீட்டில் வந்து இன்னைக்கு வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது கமாடிட்டி அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரெண்ட் வந்து குருடாயில் வந்து நம்மளுக்கு வந்து 100 ரூபாலேருந்து 105 ரூபா வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ரிலீஃப் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
கோல்டை பொறுத்த வரைக்கும் எம்சிஎக்ஸோட இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1,40,350 ரூபா வித்துட்ருக்காங்க. ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 40,000 ரூபா ரெக்கவரி ஆயிருக்கு. அதே மாதிரி இந்தியாவோட ருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வீக்காக இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. 93 ரூபா 71 காசு போயிருக்கு. ஸ்டில் ரெக்கார்ட் லோ வந்து ரீச் ஆகிட்டே இருக்குது நம்மளோட இந்தியன் ருப்பி அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வாஸ் டிஐஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தோட வேல்யூ இது. அதாவது எஃப்ஐஎஸ் வந்து 10,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐஸ் 12,000 கோடிக்கு விற்று 500 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னா அப்போ டிஐஸ் எங்கே தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஆனால் இந்த டிஐஸ் இல்லை அப்படின்னா நேற்று 500 பாயிண்ட் இல்லை 2,000 பாயிண்ட் இறங்கியிருக்கும் நிஃப்டி மட்டும். ஸோ இதுதான் டிஎஸோட ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் பையர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. ஸோ பார்ப்போம் கொஞ்சம் நாளில் எப்படி வந்து டிஐஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். 77 லட்சம் கோடி இருந்துச்சு. ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64 லட்சம் கோடி ஆயிருக்கு. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 1 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து விற்றுருக்காங்க. வித்தின் 2 மந்த்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸாக நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படி சொல்லிட்டு. அடுத்ததாக டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஏஎன் செமிகண்டக்டர் வந்து ரேலி கொடுக்கும், கண்டிப்பாக அதை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதேமாரி சுஸ்லான் எனர்ஜி வந்து இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி சஜஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெயில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சுஸ்லான் எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணால் பண்ணிக்கலாம். இருக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்கள், இல்லாதவங்க வெயிட் பண்ணுங்கள். ஐடி செக்டார் வந்து இப்போது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2% வந்து ஏறி இருக்குது. ஸோ அதனால் பை அண்ட் டிப்ஸில் மட்டும் வாங்கிக்கோங்க. ஈவி இன்ஃப்ரா க்ரோத் வந்து லாங் டேர்மில் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதையுமே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். கார்ப்பரேட் ஆக்ஷன் வரைக்கும் பார்ப்போம். ஸோ கார்ப்பரேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்பால் ஹெல்த் என்டர்பிரைஸ் அப்படின்றவங்க வந்து ஐபிஓ வர போகிறாங்க. ஸோ பேப்பர் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதாவது மேசிவான ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஐபிஓ வந்து இந்த வருஷத்துக்கானது பிக்கஸ்ட் இது தான். ஸோ 8,000 கோடிக்கு வந்து அவங்க ஐபிஓ வராங்க. ஸோ பிக் ஐபிஓவாக நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி ஜெண்டால் ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 மெட்ரிக் டன் சேல்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2029 சைனா வந்து பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து ஜெண்டால் ஸ்டீல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க அந்த கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கல்பத்ரா ப்ராஜெக்ட் இன்டர்நேஷ்னல் இவங்க வந்து 4,439 கோடிக்கு வந்து ஒரு ஆர்டரை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க ஸ்டாக் வந்து 5%க்கு மேலே வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரேலி கொடுத்து வந்துச்சு. ஜேஎன்கே பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 400 கோடி வந்து ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்து இந்த ஜேஎன்கே பேங்க்குக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இவங்க ஸ்டாக்கை வந்து இன்னைக்கு கொஞ்சம் கீழே தான் அடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். டெக்னிக்கல் லெவல் பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் லெவலில் நம்ம நேற்று வந்து 23,000 வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டுன்றது வந்து 22,400 22,800 தான் இமீடியட் சப்போர்ட்டு. பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,200 23,500 தான் வந்து இதோட ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி வந்து இருக்குது. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து சப்போர்ட் வந்து 73,500 72,000 அப்படின்றது வந்து இதோட சப்போர்ட்டாக இருக்குது. பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் 1 and 2 பார்த்தீங்க அப்படின்னா 75,200 76,000 வந்து இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து மறந்துடவே கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம சார்ட்டில் போயிட்டு 1 by 1 சார்ட்டில் எந்தெந்த ஸ்டாக் வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறவங்க கூட அப்படின்றது எல்லாத்தையும் 1 by 1 என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெய்ன்ஸ் டெக்னாலஜி தான். நான் கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஆல்ரெடி உங்கள்கிட்ட கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 1 வீக்குக்கு முன்னாடி கூட நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஸோ 3,350 ரூபா அப்படின்ற ரேஞ்சிலேருந்து இப்போ 3,500 இருக்குது. அரௌண்ட் வந்து ஒரு 150 ருபீஸுக்கு மேலே தான் வந்து இவங்க வந்து லாபத்தில் இருக்காங்க. பார்ப்போம் இது எந்த லெவலுக்கு வந்து போகுதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆஃப் இவங்களோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 7,700 ரூபா அப்படின்றது வந்து இவங்களோட ஆல் டைம் ஹை. நல்ல ஒரு கம்பெனி, சிப் கம்பெனி தான். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு நியூஸால் கீழே விழுந்துச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து பை அண்ட் டிப்ஸில் வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ரேலி கொடுக்கும். வாரி எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கு. அதாவது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து ஏறி இருந்தது. ஸோ 2,645 சம்திங்கில் வந்து நான் வாங்கினேன். ஸோ அங்கேருந்து ஒரு 3,175 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து இது வந்து நெக்ஸ்ட் ரேலி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாட்கோ ஃபார்மா வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க வந்து இப்போ கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. 930 ரூபா ரேஞ்சில் வந்து கிடச்சிச்சு. ஸோ வாங்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம்.
டேட்டா பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நல்ல ஒரு ரேலி கொடுக்குற ஸ்டாக்கு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேட்டர்ன் 3000 கீழே, அதாவது 3020 அப்படின்ற ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட 2 நாளில் வந்து உங்களுக்கு ஒரு 200 லாபம் கிடச்சிருக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்டாக் தான் டேட்டா பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ஏஞ்சல் ஒன் தான். ஸோ ஏஞ்சல் ஒன் வந்து ரேட்டு கம்மி பண்ணியிருக்காங்களே கம்மி, அதாவது அவங்களோட ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்ருக்கு ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், பை ஆன் டிப்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ பிஎஸ்சி வந்து எப்போவுமே வந்து ஒரு 2700 கீழே வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் க்ரீனாக தான் எப்பவுமே வச்சுருக்கோம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக சென்செக்ஸோட சார்ட் பார்க்கலாம். சென்செக்ஸ் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெவலை வந்து இது வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா இது வந்து ஹோல்டு லெவல், அதாவது 2024 இருந்த லெவலை வந்து நான் வந்து இங்கே வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ இங்கேருந்து ஒரு டோஜோ கேண்டில் வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரேலி வந்து பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இன்னைக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுது அப்படின்றத வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் வந்து இன்றைக்கி சார்ட்டில் வந்து நான் ஃபிபனாச்சி தான் போட்டு வச்சுருக்கேன். நம்மளோட சப்போர்ட்டை வந்து கரெக்டாக அது வந்து எப்படி பிரேக் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். நம்ம சப்போர்ட் வந்து இங்கே போட்டிருந்தோம். ஸோ இந்த பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல, அதாவது ரெட் கேண்டிலில் போயிட்டு இந்த இடத்த ரீச் பண்ணிவிட்டு அடுத்து க்ரீன் கேண்டில் வந்து போட்டிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரேலியை கொடுக்கறதுக்கான கேண்டில். ஸோ வெயிட் பண்ணுவோம், நாளைக்குலேருந்து மார்க்கெட் எப்படி ரீபவுண்ட் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான லாபத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் நாளில் பெறலாம். ஸோ இதோட என்னோட மார்க்கெட் நியூஸை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி.